1961 கோடைக்காலம் நீலகிரியில் உள்ள கிராமங்களுக்கான பயணத்தின் ஒரு பகுதியாக சுவாமி பிக்கட்டி என்ற கிராமத்திற்கு விஜயம் செய்யவிருந்தார். முழு கிராமமும் பகவானின் வருகைக்காக உற்சாகமாக தயாராகிக் கொண்டிருந்த போது ஒருவனால் மட்டும் அவனது உற்சாகத்தை அடக்க முடியவில்லை. அவன் முழு கிராமத்தின் செல்ல பிராணியான குட்டன் என்னும் ஊனமுற்ற நாய். தன்னை சுற்றி பரபரப்பாக நடப்பவை அனைத்தையும் கண்டு உற்சாகத்தால் துள்ளுகிறான் என்று கருதி அவனை கட்டி போட்டிருந்தனர். ஆனால் அவன் கட்டப்பட்டிருப்பதை மீறி சுவாமியிடம் செல்ல முயற்சித்தான். சுவாமி அவன் அருகில் நின்று அன்பாக தட்டி கொடுத்தார். கிராம மக்களிடம் அவனை தனியாக விட்டுவிடுங்கள், அவன் ஒரு தூய ஆன்மா என்று அறிவுறுத்தினார். சுவாமியின் கட்டளையால் விடுவிக்கப்பட்ட குட்டன் சுவாமியை விட்டு போகவே இல்லை. பிரசாதத்தை ஆசிர்வதிக்க சமையலறைக்குச் சென்றால் அங்கும் அவரை பின்தொடர்ந்தான். சுவாமி கிராம மக்களிடம் எப்போதும் குட்டனுக்கு முதலில் உணவளிக்கச் சொன்னார். அவனும் பிரசாதத்தை சாப்பிட்டு முடித்தான். அப்போது மேடை மீதிருந்து பிரசாத விநியோகத்தை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்த சுவாமியிடம் சென்றான். சிறிது நேரத்திற்குப் பிறகு மெதுவாக சுவாமியின் பாதத்தில் தலையை வைத்து சில நிமிடங்களில் குட்டன் உயிர் நீத்தான். பாகவத வாகினியில் பகவான் எழுதும்போது பக்தர்களின் பாவரூபமே அவதாரம், பக்தர்களின் ஆனந்தரசமே அவதாரம், ஆகவே பக்தர்களுக்காகவே அவதாரம் நிகழ்கிறது என்பதை உறுதியாகச் சொல்ல முடியும் என்கிறார். சொல்லப்போனால் தெய்வத்தை நேசிப்போர் மனித வடிவில் மட்டுமே வரவில்லை. பகவானுக்கும் விலங்கு உலகத்துக்கும் இடையே உள்ள உறவு ஓர் இனிமையான காவியமாகும். ஆன்மீகப் பயணத்திற்கு அடிப்படையாக எல்லோரிடமும் அன்பும் தீங்கற்ற வாழ்க்கை வாழ்தலும் ஆகியவற்றை பற்றிய ஓர் ஆழ்ந்த பாடமாகும். குட்டனின் கதையைப் போல சில உன்னத ஆன்மாக்கள் வெவ்வேறு வடிவங்களில் சுவாமியிடம் வந்து தங்கள் வாழ்க்கைப் பயனை அடைவதைக் காணலாம். மேலும் சுவாமியின் அன்புக்குரிய யானை சாய் கீதா போன்றோரின் கதைகளின் மூலமாக நம் ஆன்மாக்களை உயர்த்துவதெப்படி என்பதையும் அறிகிறோம். சிறுவயதிலேயே இளம் சத்யா விலங்குகளை துன்புறுத்தும் விளையாட்டுகள் அனைத்தையும் எதிர்த்தான். கிராமத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாட்டுவண்டி பந்தயம், சேவல் சண்டை போட்டி போன்றவற்றை பார்ப்பதை சத்யா விரும்பவில்லை என்பதை அவன் தோழர்கள் உணர்ந்தனர். இளம் சத்யா சுத்த சைவமாகவே இருக்க விரும்பினான். கிராமத்தினர் இறைச்சிக்காக கோழியை எடுத்துச் செல்வதை பார்த்தால் கதறி அழுவான். சில சமயங்களில் அந்த கோழியை அள்ளி அணைத்து அன்போடு கொஞ்சம் காட்சியைக் கண்டால் அதற்கு தீங்கிழைக்க யாருக்குமே மனம் வராது. பிற்காலத்தில் சாய் பக்தர்கள் என சொல்லிக்கொள்வோர் அனைவரும் கண்டிப்பாக இறைச்சி சாப்பிடக்கூடாது என்று பகவான் வலியுறுத்துவார். பல ஆண்டுகளாக 4 கால் பிராணிகள் பலவற்றிற்கு பகவானின் அன்பும் அரவணைப்பும் கிடைத்தன. அக்காலத்தில் பகவான் செல்லப்பிராணிகளாக பல நாய்களை மந்திரில் வைத்திருந்தார். இந்த படத்தை நீங்கள் முன்பு பார்த்திருக்கலாம். ஆனால் சுவாமியுடன் யார் போஸ் கொடுக்கிறார்கள் என்று கவனித்தீர்களா? சித்ராவதி நதிக்கூட்டங்களுக்கு சுவாமியுடன் இருப்பதற்கான பாக்கியம் செய்தது இந்த சின்னஞ்சிறுசு. இந்த குட்டி நாய்தான் பிராணிகளில் முதல் சாய் பக்தனாக இருக்கக்கூடும். அடுத்தடுத்த ஆண்டுகளில் பல நாய்கள், பெரும்பாலும் ஜோடிகளாக, பிரசாந்தி மந்திரை தங்கள் இல்லமாகவும் சுவாமியை தங்கள் அன்பு எஜமானராகவும் ஆக்கிக் கொண்டன. சிட்டி பிட்டி, லில்லி பில்லி, மின்னி மிக்கி, ஹனி கோல்டி, ரோவர் ரீட்டா, சாந்தி ரேஞ்சர், ராஜா ராணி மற்றும் பல சுவாமியால் பெயரிடப்பட்டவை ஆகும். சனாதன சாரதி 58ஆம் வருட நவம்பர் இதழில் டாமியும் ஹென்ரியும் கூட இடம்பெற்றன. 1970களின் ஒரு கட்டத்தில் சுவாமியின் பிருந்தாவன் ஆசிரமத்தில் குறைந்தது 10 நாய்கள் வசித்து வந்தன. இவை அனைத்தையும் மாணவர்களும் சுவாமியும் சேர்ந்து அன்புடன் கவனித்துக் கொண்டனர். ஆனால் சுவாமியின் அருகிலேயே இருப்பதற்கான பாக்கியத்தை பெற்ற பல நாய்களில் முதலில் வந்த ஜாக் அண்ட் ஜில் ஜோடிதான் சுவாமியின் இதயத்தில் இடம் பிடித்தவை. ஏனெனில் அவையிரண்டும் இந்த வாழ்நாளையும் கடந்த தொடர்பை கொண்டிருந்தன. ரமேஷ், நரேஷ்
Ramesh and Paresh. వారికి కూడాను 12-14 సంవత్సరములు. They were aged 12 and 14. నేను ఉరవకొండ వదిలాను. Swami left Uravkhanda. ఆ పరేష్ అనేటువంటి వాడు రాజు 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 అని ఓ పిచ్చి పట్టిపోయింది. The Paresh, the classmate, turned mad because of the pangs of separation. ఈ రమేష్ అనేవాడు వెళ్ళినాడు, ఒక బావిలో పడిపోయాడు. Ramesh, another classmate, fell into the well. బావిలో పడి ప్రాణం ఇచ్చాడు. He fell into the well and రాజునే నేను స్కూల్కి రాను. I don't attend the school without Razu. ఈ పిల్లవాడు అంతే రాజు 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 అని ఒకే పిచ్చి పట్టిపోయింది. The other classmate went on repeating ఎన్ని Razu's పిచ్చాసుపత్రుల్లో చేర్చినారు, ఎక్కడే గాని పిచ్చి నయం కాలేదు. name. He was given treatment in many of the hospitals. వాళ్ళ తల్లి తండ్రులు ఇద్దరు వచ్చేసేసి నన్ను కోరారు, మీ ముఖం చూస్తేనన్నా వాడికి ఆనందం వేస్తుందేమో, రండి ఒక తోరి అని. The parents came and prayed to Swami. At least the son would be all right if he sees the face of Swami. నేను బళ్ళారి పిచ్చాసుపత్రికి నన్ను తీసుకెళ్లారు. And they took Bhagavan to the mental hospital in Ballari. అక్కడే పోతాను రాజు 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 అని అర్చినాడు, ఏడ్చినాడు, పాదాల పైన పడ్డాడు, ప్రాణం విడిచాడు. Seeing Swami, he shouted, Razu, 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 fell at the feet of Swami and died there. ఆ విధంగా స్వామికి అర్పితం చేశారు. That's how they have surrendered themselves. మేము ఎప్పుడు మీతోనే ఉండాలి, We should always be with you. మిమ్మల్ని వదిలి క్షణమైనా మేము ఉండలేము We cannot live away from you for a అని moment. కోరేటువంటి వారు. That was their prayer. తర్వాత నేను Later, ఇక్కడికి పుట్టబర్తికి వచ్చిన తర్వాత when Swami came here, సుబ్బమ్మ 1 ఎకరా ల్యాండ్ ఇచ్చింది సత్యమ్మ గుడి దగ్గర. Subbamma gave 1 acre of land near that Satchamma temple. దానికి ఒక చిన్న ఇల్లు కట్టారు. A small house was constructed. అప్పట్లోపల వీళ్ళిద్దరు కూడాను 2 కుక్క పిల్లలై నా దగ్గర వచ్చారు. At that time, these 2 classmates came to Bhagavan in the form of two little small dogs, puppies. దీనికి మైసూరు మహారాజా చెల్లెలినటువంటి ఆమె. There was the sister of Mysore Maharaja. ఆమె ఈ 2 చాలా అందంగా ఉంటున్నాయి, జాక్ అండ్ జిల్ అని పెట్టింది. These 2 puppies, 2 small dogs, are named Jack and Jill. జాక్ అండ్ జిల్, జాక్ అండ్ జిల్, జాక్ అండ్ అని చెప్తూ వచ్చారు. And everyone called these 2 dogs Jack and Jill. మైసూరు డివిజన్ రాణి, Mysore, పెద్ద రాణి, the queen, స్వామిని చూడాలని కర్ణాటకపల్లి వరకు కారులో వచ్చింది. came to see Swami by car. అప్పుడు పుట్టపర్తికి ఎక్కడే కానీ రోడ్లు లేదు. There was no approach route to Puttaparthi. అక్కడ నుంచి వచ్చింది. She came from there. పాత మందిరం అనగా ఇప్పుడు ఓల్డ్ కళ్యాణ మంటపం కట్టారే, అక్కడ పూర్వం చాలా చిన్న షెడ్ ఉండేటువంటిది. Pata Mandir, presently Kalyana Mandapam, in those days there was a small shed. ఆమె వచ్చింది, She came, స్వామికి నమస్కారం చేసుకుంది, she namaskaram, వెళ్ళిపోవాలని. and she decided. నేను చెప్పాను, కొంచెం 1 దినం రాత్రి ఉండండి, ఈ డ్రైవర్ పోవాలి కదా, అక్కడ కార్ రిపేర్ చేయాలి కదా అని అన్నీ చెప్పాను. Swami said, you stay here tonight because you cannot go. The driver has to go up to Karnatakapalli. నేను జాక్కు చెప్పాను, జాక్ చూడు మన మనిషి పోతున్నాడు, అతని వెంట నీవు పో అన్నాను. Swami told the Jack, this man is going, follow him. అప్పుడు జాక్ అతని వెంట పోయింది. Jack, the dog, followed the driver. రాత్రి అంతా కూడాను కారు కింద పండుకుంది. The Jack, the dog, slept there under the car. తిరిగి తెల్లవారు లేస్తానే రాణి గారి వెళ్ళాలి కదా, దాని కారు స్టార్ట్ చేయడానికి ప్రయత్నం చేశాడు. Next morning, Queen was to leave. The driver was starting the engine. స్టార్ట్ చేసి కొంత దూరం కదిలించారు కారును. He started the engine and the car started to ఆ move. కారు టైర్ కింద పండుకుంది ఈ జాక్. This Jack was lying under the tire of the car. కడుపు పైన పోయింది టైర్. The tire rolled on the stomach of the ఈ car. బ్యాక్ బోన్ అంతా విరిగిపోయింది. The backbone was broken down. అక్కడి నుంచి అరుచుకుంటూ దాన్ని ఈడ్చుకొని వస్తుంది అది పాపం. This Jack the dog was shouting, crying, dragging its body all along to Puttaparthi. నేను బయటికి వచ్చాను. Swami came out. ఏడ్చుకుంటూ వస్తున్నది. The Jack was coming, crying and crying. వచ్చి స్వామి పాదాల పైన పడింది, ప్రాణమిచ్చి. The Jack crying fell at the feet of Bhagavan and died there. ఆ జాక్ను వెనకల పెట్టినటువంటి బృందావనము జాక్ యొక్క సమాధియే. Today you find there in Vrindavan the tomb of the Jack. అది సెంటర్లో కట్టలేదు.
It was not the center. నేను చెప్పాను ఇంకా కొంచెం సైడ్ కట్టమని చెప్పాను. Swami said it should be built by the side. దీనికి రెండవ సమాధి కూడా కావాలి అన్నాను నేను. The second samadhi is also required. Tom. సరే కొన్ని దినములు అయిన తర్వాత ఈ జాబ్ పోయిందనేటువంటి దీంతో అన్నం తినకుండా ఒకే ఏడ్చుకుంటూ ఆ జిల్లి కూడా ప్రాణం విడిచింది. Because of separation, the other dog Jill cried and died. ఆ రెండింటి యొక్క సమాధియే పాత మందిరం దగ్గర వెనక ఉండేటువంటి బృందావనము. That's what we find Vrindavanam behind this Patha Mandir, the two tombs of the Jack and ఆ విధంగా రమేష్ పరేష్ వాళ్ళు స్వామి వెంట ఉండాలని ఇంత తపస్సు చేసి ఇన్ని విధాల జన్మమైన ఎత్తేసి కుక్క జన్మమైన ఎత్తి ప్రశాంతనంలో నిలిచిపోయారు. That was the prayer, the penance of Ramesh and Paresh, who wanted to stay with Swami even in the form of dogs. நம்மில் எவருமே நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பிராணிகள் சுவாமியிடம் ஆழமான பிணைப்பைக் கொண்டிருந்தன. யாருக்கு என்ன பிரார்த்தனையோ வேண்டுதலோ அவை நிறைவேறுவதற்காக சுவாமியிடம் வந்துவிட்டன. சுந்தரத்தைச் சேர்ந்த பாடகி திருமதி கிரிஜாபாய் தன் குடும்பம் 16 வருடங்களாக வளர்த்து வந்த செல்ல நாயைப் பற்றி விவரிக்கிறார். அவனுடைய பக்தி பார்க்கும் அனைவரையும் பிரமிக்க வைத்தது. வீட்டில் நடக்கும் பஜனைகளில் அமைதியாகவும் ஸ்ரத்தையுடனும் கலந்து கொள்வான். மேலும் பஜனையின் போது யாராவது பேசினால் அவர்களைப் பார்த்து உருமுவான். பஜனை முடிந்தவுடன் பூஜை அறைக்கு முன் வந்து நமஸ்காரம் செய்வான். தன் நெற்றியைக் காட்டி விபூதி பூசச் சொல்வான். சுவாமி திருமதி கிரிஜாபாயின் வீட்டிற்குச் சென்றபோது அவன் வழக்கம் போல புதியவரான சுவாமியை பார்த்து குறைத்து விடுவானோ என்று பயந்து அவனை ஓர் அறையில் பூட்டி வைத்தனர். ஆனால் பகவான் நேராக அந்த அறைக்குச் சென்று கதவைத் திறந்து அவன் முன் நின்றார். அவன் சுவாமியை தன் கண்களால் ஆழமாகப் பார்த்தான். பின்னர் சுவாமி தன் கையை உயர்த்தி ஆசீர்வதித்துவிட்டுச் சென்று விட்டார். அங்கு கூடியிருந்தோர் அனைவரும் சுவாமி வருகை தந்தது தங்கள் குடும்பத்து செல்லப்பிராணியை ஆசீர்வதிப்பதற்கு மட்டும்தானோ என்று எண்ணினர். குவஹாட்டியில் உள்ள ஒரு பக்தரின் இல்லத்தில் 1972ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி சுவாமியின் கருணையை மட்டுமின்றி அவர் எங்கும் நிறைந்தவர் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. நகரத்தின் கால்வாயில் கிடந்த மிங்கி எனும் பூனைக்குட்டியை ஒரு சிறுமி மீட்டாள். பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த பூனைக்குட்டியைக் கண்டு மனமிறங்கி வீட்டுக்கு எடுத்துச் சென்றாள். வீட்டிலிருந்த மூத்த சகோதரிக்கு அது பிடிக்கவில்லை. சிறுமியின் பராமரிப்பில் மிங்கி விரைவாக குணமடைந்தது. ஒரு நாள் மிங்கி சமையலறைக்குள் பதுங்கிச் சென்று விருந்தினர்களுக்கென வைக்கப்பட்ட உணவை கவ்வித் தின்றுவிட்டது. இதைக் கண்டு கோபமடைந்த மூத்த சகோதரி பூனைக்குட்டியின் செயலுக்காக சிறுமியை திட்டினாள். இந்த காரணத்தினால்தான் வீட்டில் பூனை இருப்பதை விரும்பவில்லை என்றாள். அந்த பெண் பூனைக்குட்டியை நோக்கி திரும்பி அதை பிரம்பால் அடித்தாள். அப்போது திடீரென சுவரில் மாட்டப்பட்டிருந்த படங்கள் பெரும் சத்தத்துடன் தரையில் விழுந்தன. நிலநடுக்கம் ஏற்படப் போகிறதோ என்ற அச்சத்தால் வீட்டை விட்டு வெளியே ஓடினர். சற்று நேரத்திற்குப் பிறகு வீட்டிற்குள் வந்து பார்த்தால் 15க்கும் மேற்பட்ட சுவாமியின் படங்கள் மட்டுமே கீழே விழுந்திருந்தன. நம்மை சுவாமி ஏதோ சாதாரணமாக கண்டிக்கவில்லை என்று உணர்ந்து பூனைக்குட்டியை நோக்கி திரும்பினர். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பூனைக்குட்டி தன் உடலை சிலிர்த்தது. உடனே மேகமூட்டம் போல் மனமிகுந்த விபூதி அதனிடமிருந்து வெளிப்பட்டது. 6 மாதங்களுக்குப் பிறகு அந்த குடும்பம் சுவாமியின் பிறந்தநாள் விழாவுக்காக 7 நாள் கடும் பயணம் செய்து பிரசாந்தி நிலையத்துக்குச் சென்றனர். விழா முடிந்தவுடன் அக்குடும்பத்தினருக்கு பாத நமஸ்காரமும் விபூதி பாக்கெட்டுகளும் கொடுத்து ஆசீர்வதித்தார். குழுவில் இருந்த சிறுமிக்கும் ஆசி வழங்கிய பிறகு சுவாமி சிறிது நேரம் நின்று திரும்பி மேலும் சில பாக்கெட்டுகளை எடுத்து சிறுமியிடம் கொடுத்து, ஏ பில்லி கேலியே, இவை பூனைக்கு என்று கூறினார். ஒருமுறை சுவாமி பக்தர் ஒருவரிடம், இந்த அவதாரம் ஒரு குறிப்பிட்ட தேசம், மதம், சாதி, குலம் ஆகியவற்றைச் சார்ந்த மக்களுக்காக மட்டும் வரவில்லை. இந்த அவதாரம் பறவைகள், மிருகங்கள், விலங்குகள், மரங்கள், தாவரங்கள் மற்றும் அனைவருக்காகவும் சேர்த்தே வந்திருக்கிறது என்றார். 1950களின் பிற்பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்தது. ஆந்திர பிரதேசத்தின் கோனசீமா பகுதியைச் சேர்ந்த பக்தர்களில் ஒருவர் கோட்டிப்பள்ளி கிராமத்தில் நடைபெறும் கால்நடைகள் மற்றும் குதிரை சந்தையை பற்றி ஒருமுறை சுவாமியிடம் பேசும்போது சொன்னார்.
அக்கிராமத்திற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறந்த குதிரைகள் கொண்டு வரப்படுகின்றன என்பதையும் விவரித்தார். சட்டென்று யாரும் எதிர்பாராத விதமாக 5 தனித்துவமான அடையாளங்களும் அம்சங்களும் கொண்ட ஒரு குறிப்பிட்ட இனமான பஞ்சகல்யாணி குதிரையைப் பற்றி சுவாமி விரிவாக எடுத்துரைத்தார். சுவாமியிடம் அந்த குதிரையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எண்ணிய அந்த பக்தர் சந்தைக்குச் சென்று அதே குதிரையை கண்டுபிடித்து புட்டபர்த்திக்கு கொண்டு வந்தார். சுவாமி அந்த குதிரையை நன்கு அலங்கரிக்கச் செய்து அதன் மீது அமர்ந்து அங்கிருந்த பக்தர்களிடம், இதோ உங்களுக்காக கல்கி அவதாரத்தின் தரிசனம் என்றார். அந்த தரிசனத்தை போட்டோ எடுக்க அனுமதித்து குறிப்பிட்ட சில பக்தர்கள் தத்தமது இல்லங்களில் வைப்பதற்கு போட்டோவையும் கொடுத்தருளினார். சுவாமி யாரை எதற்காக தன் கருவியாக தேர்ந்தெடுக்கிறார் என்பது எப்போதுமே ஒரு புதிராகத்தான் இருக்கிறது. பழைய மந்திர் இருந்த காலத்திலிருந்தே சுவாமி பசுக்களையும் காளைகளையும் பராமரித்து வருகிறார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக பசுக்களுக்கான ஸ்ரீ சத்யசாயி கோகுலம் 1975ஆம் ஆண்டு பகவானின் 50வது பிறந்த நாளின் போது புட்டபர்த்தியில் அமைக்கப்பட்டது. அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் பிருந்தாவன் ஆசிரமத்தில் கோகுலம் அமைக்கப்பட்டது. சுவாமி இந்த சாதுவான பிராணிகளின் மீது தன் அன்பை பொழியும் காட்சி நம் மனதை கொள்ளை கொள்ளும். அவற்றை ஒரு தாயாக கவனித்துக் கொண்டதோடு தன் செயல்களால் அவற்றிடம் எவ்வாறு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்பதையும் போதித்தார். அவை வசிக்கும் இடம், கொடுக்கப்படும் தீவனம், ஜன்மாஷ்டமி ஊர்வலத்தின் போது அவை அணியும் அலங்கார அணிகலன்கள் ஆகியவற்றைப் பற்றி மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். சுவாமி அவை ஒவ்வொன்றிற்கும் சாயி லக்ஷ்மி, சாயி கௌரி என்று பெயர் சூட்டி அதே பெயர்களால் அன்போடு அழைக்கும் போது அவையும் அதே அன்பை வெளிப்படுத்தின. அங்கு எத்தனை பசுக்கள், எவ்வளவு பால் உற்பத்தியாகிறது போன்ற விவரங்களை சுவாமியிடம் சமர்ப்பிக்க முயன்றபோது அவற்றை ஏறெடுத்தும் பாராமல் பசுக்களின் நலனைப் பற்றியே கேட்டறிவதிலும் அவற்றை நன்கு பராமரிப்பதே கோகுலத்தின் நோக்கம் என்பதை எடுத்துச் சொல்வதிலும் தான் ஆர்வம் காட்டினார். கோகுலத்தில் பணியாற்றுவோரிடம் உங்கள் தாயை கவனித்துக் கொள்வது போல் கால்நடைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துவார். சுவாமியின் பக்தர் ஒருவர் பால் சுரப்பதை நிறுத்திய பசுக்களுக்காக ஒரு கோசாலை அமைத்து அவற்றின் இறுதிக்காலம் வரை பராமரிக்க விரும்பினார். அதற்காக சுவாமியின் ஆசி வேண்டி வந்தபோது சுவாமி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அத்திட்டத்தை வெகுவாக பாராட்டி ஆசிர்வதித்தார். அந்த பக்தர் கோகுலத்திலிருந்து சில பால் வற்றிய பசுக்களை கோசாலைக்கு அனுப்ப வேண்டுமென சுவாமியிடம் கேட்டார். எனக்கு சேவை செய்த பசுக்களை நான் எப்படி தர முடியும்? அவற்றின் இறுதிக்காலம் வரை நான் கவனித்துக் கொள்ள வேண்டாமா என்று சொல்லி தர மறுத்துவிட்டார். தேகமாதா, தேசமாதா, பூமாதா, வேதமாதா, கோமாதா ஆகிய 5 அன்னையரையும் போற்றவும் மதிக்கவும் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டுமென சுவாமி கூறுகிறார். அவர் நமக்கு போதனை மட்டுமே செய்யவில்லை, மாறாக அவரே அந்த போதனையை வாழ்ந்தும் காட்டியுள்ளார். கோவிந்த கோபால ராமுதரா
நமக்கு சேவை செய்யும் பிராணிகளுக்கு எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை மற்றொரு இனிய நிகழ்வின் மூலம் சுவாமி காட்டியருளினார். ஒருமுறை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4000 அடி உயரத்தில் உள்ள ஹார்ஸ்லி ஹில்ஸில் உள்ள ஒரு விருந்தினர் மாளிகையில் சுவாமி முகாமிட்டிருந்தார். தங்குமிடத்தில் தண்ணீர் வசதி இல்லாததால் சுவாமிக்கும் அவருடைய குழுவினர் 15 பேருக்கும் மலையடிவாரத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வர 2 எருமைகள் பயன்படுத்தப்பட்டன. புறப்படும் நாள் வந்தது. அனைவரும் அவரவர் வாகனங்களில் உட்கார்ந்து புறப்படத் தயாராக இருந்தபோது சட்டென்று சுவாமி வீட்டின் பின்பகுதியை நோக்கி நடக்கத் தொடங்கினார். சுவாமி என்ன செய்யப் போகிறார் என்பதை அறிய மிக ஆவலாக இருந்த பேராசிரியர் கஸ்தூரி, அப்போது சின்னஞ்சிறுமியாக கீதா எனும் பக்தை இருவரும் சுவாமியின் பின்னே பதுங்கிச் சென்றனர். அவர்கள் கண்முன்னே சுவாமி எருமைகளிடம் சென்று, பங்காரு, நீங்கள் எனக்காக நிறைய வேலை செய்துள்ளீர்கள், உங்கள் சேவையால் மகிழ்ந்துவிட்டேன் என்று அன்போடு கூறினார். சுவாமி அவற்றிடம் பேசும்போது ஏதோ சுவாமி சொன்னதை சரியாக புரிந்து கொண்டது போல் அவற்றின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவற்றின் கன்னங்களில் அன்பாக தட்டி கொடுத்து, அழாதே அழாதே, விரைவில் உங்கள் இருவரையும் பார்க்க மீண்டும் வருவேன் என்றார். ஆயிரத்தி 1984 ஆண்டில் மும்பையில் உள்ள பிரபோன் ஸ்டேடியத்தில் பல ஆயிரம் வணிகர்கள் கலந்து கொண்ட இந்திய வணிகர்கள் சபை ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் சுவாமி பேசினார். நீங்கள் ஈட்டும் வருமானம் சாஸ்திரங்களில் சொல்லியபடி செலவழிக்க வேண்டும். வருமானத்தில் 1/4 பங்கு மனிதர்களின் செயல்களால் பாதிக்கப்பட்டும் நமக்கு சேவையும் செய்யும் பிராணிகள், பறவைகள் ஆகியவற்றிற்கு பயன்படுத்த வேண்டும் என்றார். அவர் நன்றியுணர்வையும் சமூகத்திற்கு திருப்பிக் கொடுப்பதையும் மட்டும் போதிக்கவில்லை, மாறாக தன் சிறிதும் பெரிதுமான ஒவ்வொரு செயலிலும் அதை நிரூபித்தார். பிருந்தாவன் ஆசிரமம் 70-80களில் உண்மையிலேயே ஒரு அதிசயத்தக்க இடமாக இருந்தது. கோகுலத்தில் உள்ள பசுக்கள் மற்றும் சுவாமியின் நாய்களைத் தவிர குரங்குகள், பறவைகள், இன்னும் பல பிராணிகள் சுவாமியின் பராமரிப்பில் வாழும் பாக்கியத்தினை பெற்றிருந்தன. சுவாமியின் இருப்பிடத்தைச் சுற்றியும் முயல்கள், கிளிகள், மான்கள் என பல இருந்தன. சுவாமி பக்தர்களுடன் நேரத்தை கழிப்பது முடிந்தவுடன் அடுத்து அந்த பிராணிகளின் முறை. மான்கள் இருக்குமிடத்திற்குச் சென்று அவற்றிற்கு ஆப்பிள் பழத்துண்டுகளை அன்போடு ஊட்டுவார். மான்களும் சுவாமியின் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும். சொல்லப்போனால் சுவாமிக்கும் இந்த பிராணிகளுக்கும் இடையிலான உறவு ஏதோ ஒரு எஜமானனுக்கும் அவருடைய செல்லப்பிராணிக்கும் இடையில் இருப்பதைப் போல இல்லை. ஆனால் அவை யாருடைய சந்நிதியில் நாம் இருக்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்திருந்தன. ஒரு நாள் பிற்பகல் பிருந்தாவனத்தில் இருந்த மிகவும் வயதான மான்களில் ஒன்று சத்தமாக கத்த ஆரம்பித்தது. இதயத்தையே பிழிவது போன்ற கூக்குரல். காலை தரிசனம் அளித்து உள்ளே சென்ற பின் மாலை வரை சுவாமி வெளியே வருவது வழக்கமில்லை. ஆனால் மானின் உரத்த பரிதாபமான குரல் ஒலியால் சுவாமியின் அறைக்கதவுகள் திறந்தன. வேகமாக கீழே வந்த சுவாமி சுற்றியிருந்தவர்களிடம் சில ஆப்பிள்களை விரைவாக எடுத்து வரச் சொன்னார். பின்னர் சுவாமி மானிடம் விரைந்தார். அதுவும் சுவாமியை நோக்கி வந்தது. சுவாமி நீட்டிய ஆப்பிள் துண்டை சாப்பிட்டது. மெதுவாக சுவாமியின் பாதங்களில் தலையை வைத்தது. சிறிது நேரத்தில் தன் இறுதி மூச்சை விட்டது. பக்திமான் அழைத்தான், எம்பெருமான் விரைந்தான், கருணையோடு ஆட்கொண்டான். மான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியதும் சுவாமி அவற்றையெல்லாம் புட்டபர்த்திக்கு மாற்றினார். அவை இன்றும் கூட பெரும் வனத்தைப் போன்ற சூழலில் நன்கு பராமரிக்கப்படுகின்றன. ஜன்மாஷ்டமி போன்ற விசேஷ நாட்களின் போது புதிதாக பிறந்த மான்குட்டிகளை சுவாமியிடம் கொண்டு வருவார்கள். ஒருமுறை மிகச்சிறிய மான்குட்டியை சுவாமியிடம் கொண்டு வந்தவுடன் அதை அன்போடு அள்ளி தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டார். அதற்கு அந்த தெய்வத்தாயின் அரவணைப்பில்தான் எத்துணை ஆனந்தம்! பகவானின் விலங்கு உலகத்தில் மீதான அன்பு சாதுவான மற்றும் வீட்டுப் பிராணிகளுக்கு மட்டுமே கொடுக்கப்படவில்லை. தன் அருளாற்றலால் இயற்கையின் சக்திகளை கூட கட்டுப்படுத்தியது போல சுவாமியின் திருமுன்னிலையில் எவ்வாறு கட்டுக்கடங்காத கொடிய விலங்குகள் கூட அமைதியடைந்தன என்பதை அவ்வப்போது வெளிப்படுத்தினார். 1980களில் ஒயிட்ஃபீல்டில் உள்ள சுவாமியின் பொது மருத்துவமனையில் சேவை செய்து வந்த அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சாந்தா
தான் கண்ட ஓர் அற்புதமான காட்சியை நினைவு கூர்ந்தார். ஒரு நாள் காலை தன் இரவு பணியை முடித்துவிட்டு ஆசிரமத்தில் இருந்தார். சுவாமி உணவு அறையிலிருந்து பின்கதவின் வழியாக வெளியே வந்து வாசலில் நிற்பதை டாக்டரும் இன்னும் சிலரும் கவனித்தனர். சுவாமியின் கையில் ஒரு கூடை நிறைய ஆப்பிள்கள் இருந்தன. அப்போது கண்ட காட்சி அவர்களால் நம்பவே முடியவில்லை. பல குரங்குகள் நேராக ஒழுங்காக வரிசையாக சுவாமியை நோக்கி நடந்து வரத் தொடங்கின. சுவாமி குனிந்து வந்து வாங்கிக்கொள் என்று ஒவ்வொரு குரங்குக்கும் ஓர் ஆப்பிளை கொடுத்தார். இந்த காட்சியை நம்பவே முடியாமல் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குரங்கும் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு கைகூப்பி வணங்கிவிட்டு சென்றன. சுவாமி எல்லா ஆப்பிள்களையும் விநியோகித்து முடித்த பிறகும் இன்னும் ஒன்று மீதமிருந்தது. அந்த ஆப்பிளை கையில் வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தார். ஒரு குரங்குக்கு காலில் காயம் ஏற்பட்டதோ என்னவோ, பாவம். அது மெதுவாக நொண்டிக்கொண்டே சுவாமியை நோக்கி வந்தது. பகவான் அதை பார்த்து, வா வா, உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்றார். அதனிடம் ஆப்பிளை கொடுத்து பழத்தை கவனமாக பிடித்துக்கொண்டு மெதுவாகச் செல் என்றார். இது தெய்வீக அன்பின் சக்தி இல்லையென்றால் வேறு என்ன? ஒரு முறை சுவாமி ஊட்டியில் இருந்தபோது ஒரு விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தார். சுவாமியுடன் வந்த குழுவினர் அதிகாலை 4:30 மணிக்கு காட்டு யானையின் சத்தம் கேட்டு எழுந்தனர். காட்டு விலங்கை விரட்ட போராடிக் கொண்டிருக்கிறோம், எனவே விருந்தினர் மாளிகையை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று வனத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். சத்தத்தை கேட்டு அதிகாரிகளின் வேண்டுகோளையும் பொருட்படுத்தாமல் சுவாமி தன் அறையிலிருந்து வெளியே வந்தார். யானை அச்சுறுத்தும் வகையில் சுவாமியின் அருகில் நெருங்கி வந்து நின்றது. சுவாமி யானையை மெதுவாக தட்டிக் கொடுத்தவுடன் அது உடனே அமைதியாகி காட்டிற்குள் சென்றுவிட்டது. இவ்வாறு சுவாமியின் திவ்யமான அன்பில் நனைந்து அமைதியடைந்த விலங்குகளைப் பற்றிய நிகழ்வுகள் எத்தனையோ உள்ளன. இந்தியாவிற்கு வெளியே சுவாமி மேற்கொண்ட ஒரே வெளிநாட்டுப் பயணம் கிழக்கு ஆப்பிரிக்காவிற்குத்தான். பல்லாயிரக்கணக்கானோர் சுவாமியை தரிசிக்கவும் அவருடன் இருக்கவும் ஏங்கிக் கொண்டிருந்தாலும் சுவாமி சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு செரெங்கெட்டி தேசிய பூங்காவிற்கு சென்றார். அங்குள்ள மான்கள், வரிக்குதிரைகள், சிங்கங்கள், ஒட்டகச்சிவிங்கிகள், காட்டு எருமைகள் மற்றும் பிற விலங்குகளுக்கும் தன் தரிசனத்தை தந்தருளி அன்பை பொழிந்தார். பகவான் மே 6, 1995 அன்று அருளுரை ஆற்றும் போது, పూర్వ మహర్షులు కఠినమైనటువంటి క్రూర మృగములు నివసించేటువంటి యొక్క కారణములో ఉండి కాలమును గడుపుతూ వచ్చారు. Sages spend their lifetime in the forest amidst cruel animals. ఆ క్రూర మృగములు ఋషులు సరసమానంగా జీవిస్తూ వచ్చారు. The wild animals and sages lived in equanimity. ఆ క్రూర మృగములు ఏమాత్రం కూడాను ఋషులను ఏమాత్రము బాధ పెట్టేటువంటివి కాదు. Wild animals didn't attack sages. కారణం ఏమిటి? What's the reason? ఋషుల దగ్గర ఏ విధమైనటువంటి ఆయుధములు లేవు. The sages didn't carry any ornaments. వారి దగ్గర ఉండినటువంటి ఆయుధం ఒక్కటే, ప్రేమాయుధము. They don't have any armaments with him. ఈ ప్రేమాయుధము చేతనే క్రూర మృగములు కూడాను శాంత స్వభావాలుగా మార్చగలిగినారు. With the weapon of love they could pacify the wild animals. இவை அனைத்தும் சுவாமி அன்பெனும் ஆயுதம் ஏந்தி கொடிய அமைதியற்றவற்றை அடக்கிய எண்ணற்ற நிகழ்வுகளில் ஒரு சிலதான். யானைகள் மற்றும் விலங்கு வடிவங்களில் உள்ள பக்தர்களைப் பற்றி பேசுகையில் பெரும்பக்தையான சாயி கீதாவை நாம் எப்படி மறக்க முடியும்? பிறந்தவுடனேயே தாயை இழந்த குழந்தையாக அவள் சுவாமியிடம் வந்தாள். ஏதோ துயரத்தில் தொடங்கிய வாழ்க்கை உலகுக்கே சாயி பக்தியின் இலக்கணமாக மாறியது. అడవిలో పుట్టావు అమ్మను కోల్పోయావు, అడవిలో పుట్టావు అమ్మను కోల్పోయావు, అమ్మా అమ్మా అంటూ ఎలుగెత్తి పిలిచావు, గుండె కరిగి పట్టి సాయి అడిగి చేర్చుకున్నాడు, కన్న బిడ్డలా సాకి తల్లి ప్రేమ పంచాడు, సత్య సాయి భగవానుని ముద్దు బిడ్డవమ్మా. தெய்வத்தின் சிந்தனை எப்போதும் தன் பக்தர்களின் நலனில்தான். ஒரு நாள் ஆசிரமத்தின் பொறுப்பாளர், சுவாமி, நான் கோகுலத்திற்கு சென்றிருந்தேன் என்று சொன்னார். உடனே சுவாமி, சாய் கீதாவையும் பார்த்தாயா
அவளுக்கு கரும்பு இலைகள் கொடுக்கிறார்களா? பாவம், அது வாயில்லா பிராணி. தனக்கு என்ன தேவை என்பதை கூட அவளால் சொல்ல முடியாது. அவளுக்கு என்ன தேவையோ அவற்றை வழங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய் என்றார். నీ చిలిపి చేతలతో సాయిని అలరించా, నీ చిలిపి చేతలతో సాయిని అలరించా, స్వామి కురులు ముదాడి ప్రేమ పంచి ఇచ్చా, స్వామి కురులు ముదాడి ప్రేమ పంచి ఇచ్చా, సత్య సాయి భగవానుని భక్తితో కొలిచావు, సత్య సాయి భగవానుని భక్తితో కొలిచావు, స్వామి క్షణం మరుగైతే కన్నీరు నింపావు, సత్య సాయి భగవానుని ముద్దు బిడ్డవమ్మా. சுவாமியின் சிந்தனையிலேயே இருந்ததால் அவள் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த போதிலும் சுவாமியின் கார் மந்திரிலிருந்து புறப்பட்டவுடன் அவளுக்கு தெரிந்துவிடும். ஒருமுறை யாரும் அறியாமல் சுவாமி பெங்களூருக்கு புறப்படும் போது சாய் கீதா சுவாமியின் காரை நிறுத்திவிட்டாள். அவள் வேண்டியதால் வேறு வழியின்றி சுவாமியும் பயணத்தை ரத்து செய்துவிட்டார். సత్య సాయి వైభవం కనులార చూసావు, సత్య సాయి వైభవం కనులార చూసావు, ఆ వైభవ దీప్తిలో ఠీవిని చిందించావు, దైవం మదిలో నిలిచిన భక్తురాలివమ్మా, సాయి నామమున్న వరకు చిరంజీవివమ్మా, సాయి నామమున్న వరకు చిరంజీవివమ్మా, సత్య సాయి భగవానుని ముద్దు బిడ్డవమ్మా, ఈ నిర్మల భక్తికి సాటి లేదమ్మా, సాయి గీతమ్మా, సత్య సాయి భగవానుని ముద్దు బిడ్డవమ్మా, సత్య సాయి భగవానుని ముద్దు బిడ్డవమ్మా. ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி சுவாமியின் திருவடியை அடைந்தாள். அந்த வருடம்தான் வழக்கத்திற்கும் மாறாக கோடையின் நடுவே கொடைக்கானலில் இருந்து திடீரென சுவாமி திரும்பினார். சில நாட்களுக்குப் பிறகுதான் தன் சாய் கீதாவின் இறுதித் தருணங்களில் அவளோடு இருப்பதற்காக வந்தார் என்பதை எல்லோரும் உணர்ந்தனர். ஒரு பக்தைக்கும் சுவாமிக்கும் இடையே இருந்த பந்தத்திற்கு சான்றாக சாயி கீதாவின் இறுதிச் சடங்கில் பங்கு கொண்டு இதுவரை வேறெந்த பக்தனுக்கும் கிடைத்திராத பெரும் பாக்கியத்தினை அவளுக்கு அருளினார். சுவாமி தன் அருளுரைகளில் ஈஸ்வர சர்வபூதானாம், இறைவன் எல்லா உயிரினங்களிலும் உறைபவன் என்பதை மீண்டும் நினைவூட்டினார். அந்த இறைவனை ஆராதிப்பதற்கு உகந்த மலர் சர்வபூத தயா புஷ்பம், அதாவது எல்லா உயிரினங்களிடமும் தயையுடன் இருத்தல் என்னும் மலராகும். விலங்குகள் பறவைகள் மீது கொண்டிருந்த அன்பின் மூலம் அவற்றை எவ்வாறு நேசிப்பது, அவற்றிற்கு எவ்வாறு நன்றியை காட்டுவது, அவற்றிடம் எவ்வாறு கருணை காட்டுவது என்பதை கற்றுக் கொடுத்தார். மேலும் அந்த உயிரினங்கள் தம்மிடம் கொண்டிருந்த அன்பின் மீது நம் கவனத்தை ஈர்ப்பதன் மூலம் தன்னை தன்னலமின்றி நேசிக்க கற்றுக் கொடுத்தார். இந்த இனிமையான நிகழ்வுகளின் மூலமாக தான் பிரேம அவதாரம், அனைவரின் மீது அன்பை பொழியும் அவதாரம் என்பதை நமக்கு நினைவூட்டினார்.